தமிழ் பண்பாடு என்ற பகுதி பார்க்கின்றோம். தமிழ் பண்பாடு என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார்? இந்த தமிழ் பண்பாடு என்னும் கட்டுரையின் ஆசிரியர் வணக்கபிதா தன்னிநாயகம் அடிகள். இவரது ஏனைய ஆக்கங்கள் இரண்டினை தருக. தமிழ் தூது, திருவள்ளுவர், ஒன்றே உலகம் போன்ற நூல்களை குறிப்பிட முடியும். இரண்டாவது வினா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்பாடல் இடம்பெறும் இலக்கியம் எது? இப்பாடல் இடம்பெறும் இலக்கியம் புறநானூறு. இப்பாடலை பாடியவர் யார்? இப்பாடலை பாடியவர் கணியன் பூங்குன்றனார். தெய்வம் உணாவே மாமரம். இந்நூற்பா இடம்பெறுகின்ற நூலது தொல்காப்பியம் அகத்திணையியலின் 20ஆம் சூத்திரத்தில் இந்த நூற்பா அமையப்பெறுகின்றது. இது எவ்வகை நூல்? குறிப்பாக இது ஒரு இலக்கண நூலாகும். அடுத்த வினா, தமிழர் பண்பாட்டை தழுவ முயன்ற வேற்று மதத்தினர் யாவர்? சமணர், பௌத்தர், முகமதியர், ஐரோப்பிய கிறிஸ்தவர், பார்ப்பனர் போன்றவர்களை இங்கு குறிப்பிட முடியும். அடுத்த வினா கேட்கப்பட்டிருக்கின்றது, வடமொழியில் உள்ள சமய இலக்கியங்கள் வளப்பெற உதவிய தென்னாட்டு தத்துவ ஞானிகள் யார்? எழுதி கொள்ளுங்கள். சங்கரர், ராமானுஜர், மத்துவர் அல்லது மாதவர் என்று குறிப்பிட முடியும். அடுத்த வினா கேட்கப்பட்டிருக்கின்றது, உண்டால் அம்ம இவ்வுலகம் இம்மை செய்தது மறுமைக்காம் என்னும். இச்செயல்கள் இடம்பெறும் நூல் அது. இச்செயல் இடம்பெறும் நூல் புறநானூறு. இவ்வடிகளின் ஊடாக வெளிப்படுத்தப்படுகின்ற விழுமிய கருத்துக்கள் அவை. அதன் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்ற விழுமிய கருத்துக்கள், இந்த உலகம் வாழ்வது தமக்கென வாழாது பிறர்க்கென வாழ்பவர்களால் ஆகும். அடுத்த வினா, சிலப்பதிகாரம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். அவர் தழுவிய சமயம் எது? சமண சமயம். அடுத்த வினா கேட்கப்பட்டிருக்கின்றது, மணிமேகலை என்ற காப்பியத்தின் ஆசிரியர் யார்? மணிமேகலை என்ற காப்பியத்தின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். அவர் தழுவிய சமயம் எது? பௌத்தம். அடுத்த வினா கேட்கப்பட்டிருக்கின்றது, தேம்பாவணி என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? தேம்பாவணி என்ற நூலினுடைய ஆசிரியர் வீரமாமுனிவர். இயற்பெயர் ஜோசப் பெஸ்கி. இவர் இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர். இந்நூல் எச்சமயம் சார்ந்தது. இந்த நூல் குறிப்பாக கிறிஸ்தவ சமயம் சார்ந்ததாக கருதப்படுகின்றது. அடுத்த வினா, சிராப்புராணம் எச்சமயம் சார்ந்தது. இஸ்லாம் சமயத்தை சார்ந்த நூலாகும். இந்த நூலினுடைய ஆசிரியர் யார்? உமறு புலவர். அடுத்த வினா, தமிழ் மரபிற்கமைய இலக்கிய இலக்கணங்களை ஆக்கிய மேலை நாட்டவர் யார்? வீரமாமுனிவர், போப்பையர், ஹால்வெல் ஐயர். அடுத்த வினா கேட்கப்பட்டிருக்கின்றது, தமிழ் பக்தியின் மொழி என கூறியவர் யார்? வணக்கபிதா தனிநாயகம் அடிகள். அவ்வாறு கூற காரணம் யாது? அவ்வாறு கூற காரணம், தமிழிலுள்ள பக்தி இலக்கியங்கள் பரப்பிலும் அழகிலும் ஆழத்திலும் இத்துணை இலக்கியங்கள் வேறு மொழியில் இல்லை என்பதாகும். அடுத்த வினா கேட்கப்பட்டிருக்கின்றது, யாம் இறப்பவை பொருளும் பொன்னும். இவ்வரி இடம்பெறுகின்ற நூல் எது? இவ்வரி இடம்பெறுகின்ற நூல் பரிபாடல் ஆகும். இந்நூல் எக்காலத்திற்குரியது? சங்க காலத்திற்குரிய நூலாகும். அடுத்த வினா, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இப்பாடலை பாடியவர் யார்? இப்பாடலை பாடியவர் விபுலானந்தர். இதில் பயிலப்பட்ட அணி எது? ஒருவக அணி. அடுத்த வினா கேட்கப்பட்டிருக்கின்றது, தமியர் உண்டலும் இலரே எனும் தொடரினை சந்தி பிரித்து எழுதுக. அதை சந்தி பிரித்து எழுகின்ற பொழுது தமியர் உண்டலும் இலரே என்று பிரித்து எழுதி கொள்ளலாம். எனவே தொடர்ச்சியாக இவ்வாறான வினாக்கள் பதிவேற்றப்படும். மாணவர்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ச்சியாக எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவும். நன்றி.